Hello everyone. இது டெல்லோட ஓஸ்ட்ரோ லேப்டாப்பு 12th ஜென் லேட்டஸ்ட்டு. இது வந்து சர்வீஸ்க்காகலாம் ஒன்றும் வரல, ஜஸ்ட் ஓஎஸ் ரீஇன்ஸ்டாலுக்காக வந்திருக்கு. ஓகே, பட் இந்த லேப்டாப்பில் வந்து எப்படி ஒரு லேப்டாப்பை கம்ப்ளீட்டாக டிஸ்அசம்பிளி பண்ணி போர்டை வெளில எடுக்கிறது அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். அதனால் இது வந்து அட்வான்ஸாக யாராச்சும் சிப் லெவல் எதிர்பார்த்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா அது கிடையாது. இது ஒன்லி ஃபார் பேசிக்கை ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். சரியா? எவ்ரி டெல் மதர் போர்டில் இந்த மாதிரி சர்வீஸ் ட்ராக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கு இல்லையா, இது சர்வீஸ் ட்ராக் நம்பர். இது வந்து அடாப்டரோட வாட்டேஜ் 19.5 வோல்ட், சும்மா அப்ராக்சிமேட்டாக 20 வோல்ட் எடுத்துக்கோங்க. 3.34 ஆம்ப், இதை 3ஆகவே எடுத்துக்கோங்க. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, வோல்டேஜ் மல்டிபிள் பை கரண்ட் இஸ் ஈக்குவல் டு இதோட டோட்டல் வாட்டேஜ். அதாவது இது ஒரு 65 வாட்ஸ் அடாப்டர். ஓகேவா? இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இருக்கிற இந்த எஸ்டி நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் சர்வீஸ் டேக் நம்பர். இந்த சர்வீஸ் டேக் நம்பரை மேலே இருக்கிற இந்த வெப்சைட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த லேப்டாப்போட மொத்த டீட்டெயிலாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கிறது FQ7 GM24. நான் கூகுள் ஓப்பன் பண்ணுறேன், டெல்லோட சப்போர்ட் பேஜுக்கு போய்ட்டுறேன். இந்த இடத்துல போயிட்டு அங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, FQ7 GM24. ஸோ FQ7 GM24. ஸோ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த லேப்டாப்பு எந்த கண்ட்ரியை சேர்ந்தது, லேப்டாப்போட வாரண்ட்டி எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது, இதற்கு என்னெல்லாம் வந்து டிரைவர்ஸ் தேவைப்படுது, இந்த ப்ராடக்டோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன். நீங்கள் இந்த இடத்துல போட்டிங்கன்னா கம்ப்ளீட் டிரைவர் எல்லா டிரைவரும் வந்துடும். இது AMDயாக இருந்தாலும் இன்டெல்லாக இருந்தாலும் இதே மாடலில் AMD இன்டெல் வருது அப்படின்னா 2 டிரைவரும் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபைன் டிரைவர் போனீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலாக எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் நெட்டில் கனெக்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆகிக்கும். 2 ஆப்ஷனில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டிரைவர்ஸ் தான். கீழே நீங்கள் பார்க்குற இது எல்லாமே டெல்லோட டிரைவர்ஸ், இந்த லேப்டாப்போட டிரைவர்ஸ். ஓகே, அதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட மொத்த டீட்டெயில் வேணுனாலும் இந்த இடத்துல நீங்கள் போனீங்க அப்படின்னா ப்ராடக்டோட எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இது வந்து Windows 7 ஹோம் சிங்கிளோட வருது. ரைட், 3 செல் 41Wh பேட்டரி. இந்த இடத்துல மேலே நீங்கள் ஒன்று நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த பேட்டரியோட டீட்டெயில், அந்த பேட்டரியோட சீரியல் நம்பர் கூட வந்துடும், பார்ட் நம்பர் கூட வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேட்டரியோட பார்ட் நம்பர் PG8YJ. ஃபைன். இதில் NVMe M.2 அப்படிங்கிறது 512 GB யூஸ் பண்ணுறாங்க. 15.6 அப்படிங்கிறதுலையும் 14 inches ரெண்டு இதில் வருது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 15.6. இது கோர் i3 ப்ராசஸர். ரைட், அண்ட் இதோட ஜென்ரேஷன் 12th ஜென். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 12th ஜென் ப்ராசஸர். ஸோ இந்த மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்டில் சர்வீஸ் ட்ராக் நம்பர் போட்டிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலுமே கிடைச்சிடும். அண்ட் ஹவு டு டிஸ்பேண்டில் திஸ் ஒன். நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற கார்னர் ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. கார்னர் ஸ்க்ரூஸை எடுத்துகிட்டு ஜஸ்ட் சிம்பிளி டாப் பேனல் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு, எதையுமே எங்கேயுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல லாக்கில் இருக்குன்னு அர்த்தம். மதர் போர்டில் இது நீங்கள் இந்த மதர் போர்டில் இருந்து இதெல்லாம் எடுக்கிறதுக்கு இப்போதைக்கு டூல் எதுவுமே வேண்டாம். ஃபஸ்ட்டு வேலையை என்ன பண்ணிடணும் அப்படின்னா பவர் சோர்ஸ் 1 ஆல்ரெடி கட்டு. மோஸ்ட்லி லேட்டஸ்ட்டு மதர் போர்டோட CMOS பேட்டரி எல்லாம் மெயின் பேட்டரி பேக்குக்கு உள்ளுக்குள்ளாகவே வருது. ஸோ முதல்ல டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்டில் இருக்கிற பவர்ஸ் எல்லாமே 0 பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேட்டரியிலேருந்து இந்த கனெக்டர் வழியாக என்ன ஆகுதுன்னா மதர் போர்டுக்கு 12 வோல்ட். ஓகே, பேட்டரியிலேருந்து இந்த கனெக்டர் வழியாக மதர் போர்டுக்கு பேட்டரியோட வோல்டேஜ் என்னவோ அந்த வோல்டேஜ் உள்ளுக்குள்ளாக வருது. ஃபைன். ஃபஸ்ட்டு இந்த பவர் சோர்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். இப்போ மதர் போர்டு சேஃபர் ஜோன். இப்போ இந்த இதுக்கு மேலே இந்த இடத்துல டூல் பட்டாலோ டூல் விழுந்தாலோ ஸ்க்ரூ விழுந்தாலோ ஒரு பிரச்சனையுமே கிடையாது. CMOS பேட்டரி இல்லைங்கிறத என்ஷூர் பண்ணிடலாம். CMOS பேட்டரி இருந்ததுன்னா ஒரு பர்டிகுலர் சின்ன சர்க்யூட், RTC சர்க்யூட்னு சொல்லுவோம், அது ஸ்டில் ஆனில் இருக்கும். இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா CMOS பேட்டரி மோஸ்ட்லி இதோட வந்துடும். ஏன்னா CMOS பேட்டரி வெளியில் இருந்ததுன்னா இங்கே ஏதாச்சும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பவரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம கையில் டூலே வரும். ஓகேவா? அதுக்கப்புறமா தான் டூலே போர்டு கொடுக்கணும். ஃபைன்.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டுறீங்க அப்படின்னா பேட்டரியை முதல்ல லேப்டாப்லேருந்து வெளில எடுத்துடலாம். ஒரு ஸ்க்ரூவும் எந்தெந்த இடத்துல என்னென்ன சைஸ் ஸ்க்ரூ போடுறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிச்சயமாக நீங்கள் திரும்ப போடும்போது எல்லா ஸ்க்ரூஸும் உள்ளே போயிருக்கணும். ஓகே, அதனால் ஸ்க்ரூஸ் எல்லாம் சேஃபாக ஒரு இடத்துல பத்திரமா வச்சிடணும். சரியா? ஸோ இது இந்த லேப்டாப்போட பேட்ரி. ஒரு வேளை இந்த லேப்டாப்புக்கு பேட்ரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்பெக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதோட கரண்ட் ரேட்டிங் அப்படிங்கிறது 41 WH லியான் பேட்டரி, ஸ்டாண்டர்ட் லியான் பேட்டரி, டைப் G91J0. இதுதான் நீங்கள் யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி வாங்கணும். இந்த நம்பர் தான் ரைட்டா. டைப் G91J0 இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இது சொன்னீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக 11.2 வோல்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக தெரிஞ்சிடும். ஓகே, இதுதான் பேட்டரியோட பார்ட் நம்பர். இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற இதுதான் பேட்டரியோட பார்ட் நம்பர். பர்ச்சேஸ் பண்ணும்போது இதுதான் சொல்லி வாங்கணும். நியூ பேட்டரி, ரைட். எப்போவுமே ஒரிஜினல் பேட்டரி தான் ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி லேப்டாப்பில் கம்பேட்டபிள் பேட்டரி போடக்கூடாது. பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த கேபிளோட வராது. புது பேட்டரியை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த கேபிளோட வராது. இந்த கேபிளை நம்ம இந்த லேப்டாப்லேருந்து எடுத்து இந்த பேட்டரியிலேருந்து எடுத்து புது பேட்டரி வாங்குகிறோம் இல்லையா, புது பேட்டரியில் இந்த கேபிளை யூஸ் பண்ணி தான் மதர் போர்டில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, எந்த பேட்டரி வாங்கும் போதும் இந்த கேபிளோட வராது. ஃபைன். இது பேட்டரி டிஸ்மேண்டில் பண்ணுற கான்செப்ட். செகண்டு, இந்த இடத்துல இருக்கிறது ஒரு நார்மல் மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க். அண்ட் இந்த இடத்துல இருக்கிறது M.2. இதை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு பைசா அதிகம். அது மாத்திரம் இல்லாமல் இதை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு ஸ்பீட் அதிகம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதில் இருக்கும். கஸ்டமர் ஒரு வேளை டேட்டா பேக்கப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 512 GB அல்லது 1 TB 2 TB இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்ட்ராவாக ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக அந்த பேவை ரிசர்வ்டாக விடுவாங்க. சில லேப்டாப்பு ப்ரீலோடடாக இந்த இடத்துல ஹார்ட் டிஸ்க் போட்டே வரும். சில லேப்டாப்பில் எம்டி பே இருக்கும், நமக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த பேல செட்டா ஹார்ட் இருக்கு இல்லையா. சரி, எஸ்எஸ்டியே ரைட்டா. எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு செட்டா டெக்கில் வரும். இதை விட இது ஸ்பீட் அதிகம். அஃப்கோர்ஸ் இதை விட இது கொஞ்சம் பைசாவும் அதிகம். ஏன்னா இதில் ஃபுல்லாக மெக்கானிசம் தான் இருக்கும். இதில் அந்த மாதிரி கிடையாது. ஃபுல்லாக பிசிபி அண்ட் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்லேயே வேலை பண்ணுறது. ஒரு ஹெட்டு, ஸ்பிண்டில், அதுக்கு உண்டான டிஸ்க்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ மோட்டர் இல்லாமல் வேலை பண்ணுறது இது. மோட்டரோட வேலை பண்ணுறது இந்த ஹார்ட் டிஸ்க்கு. இதோட ரேட்டு மட்டும் குறைவு கிடையாது, ஸ்பீடும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஓகே, பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிறது இந்த ஹார்ட் டிஸ்கில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் டிஸ்க்கை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹார்ட் டிரைவ் ரொம்பவும் சென்சிட்டிவ், ரைட். கஸ்டமரோட ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் அதில் தான் இருக்கும். அதனால மதர் போர்டில் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான இடம். ஒரு அடியிலேருந்து கீழே விழுந்தால் கூட டேட்டா லாஸ் ஆகிற இடம்னா இந்த இடம், ரைட்டா. இது ஒரு ரொம்பவும் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஹார்ட்வேர். சேஃப்டிக்காக அவனே இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கான் டேப்பு. ஏன்னா இந்த டேப் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் எடுக்கலனா கூட கட் ஆகிடும். இந்த டேப்பு கட் ஆகிடுச்சு அப்படின்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஆல்சோ கிடைக்கவும் கிடைக்காது. ஒரு டைமில் ரொம்ப பெரிய லெவலில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டேட்டா கேபிள் மதர் போர்ட்லேருந்து போகும். அது இல்லாமல் ஒரு பவர் கேபிள் SMPSலேருந்து வரும். அதே மாதிரி நார்மல் ஜென்ரிக் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். சரி, இது ஒரு ஜென்ரிக் லேப்டாப். இந்த ஜென்ரிக் லேப்டாப் மதர் போர்டில் இந்த பெரிய கனெக்டர் பண்ணுற வேலையை ஆஃப்டர் ஆல் இந்த கேபிள் பண்ணுது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த ஹார்ட் டிஸ்க் இங்கேயும் போடலாம். இப்போ இதை இப்படி தான் பிளான் பண்ணுறாங்க. எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இதை இப்படி தான் பிளான் பண்ணுறாங்க. அப்போ இந்த இவ்வளோ பெரிய கனெக்டர், இதில் தான் பவர் போகும், இதில் தான் டேட்டா மைனஸ் டேட்டா ப்ளஸ் எல்லாமே இது வழியாக தான் போகுது. ஸோ இவ்வளோ பெரிய கனெக்டர் பண்ணுற வேலையை என்ன பண்ணுறான், ஆஃப்டர் ஆல் இந்த ஃப்ளக்ஸ் கேபிளில் எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் இந்த கேபிள் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மாத்திரம் கிடையாது, ரொம்பவும் சென்சிட்டிவ். காட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும், ரைட்டா. ப்ராப்பர் டூல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எல்லா ஜாபுக்குமே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அன்லாக் பண்ணிக்கோங்க. அன்லாக் பண்ணிவிட்டு இந்த இடத்த முதல்ல எடுத்துக்கோங்க. அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும் எல்லாமே.
எல்லா ஸ்க்ரூவுமே எடுத்துட்டு இருக்குமான்னு பாருங்கள். கேபிளை பிடிச்சி தூக்கக்கூடாது, ஜஸ்ட் ஹார்ட் டிஸ்கை மட்டும் பிடிச்சி தூக்குங்க. இந்த கேபிள் திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இது ஒரு சீகேட் ஹார்ட் டிஸ்க்கு. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1 TB போட்டிருக்காங்க இல்லையா, மேலே கிளியராக போட்டிருக்கோம். இது ஒரு சீகேட் ஹார்ட் டிஸ்க்கு, டிசைன்டு ஃபார் லேப்டாப். மொபைல் அப்படிங்கிற வார்த்தை லேப்டாப் சேர்ந்தது, ரைட்டாக. டிசைன்டு ஃபார் லேப்டாப், கெப்பாசிட்டி 1 TB, லேப்டாப்போட சீரியல் நம்பர், லேப்டாப்போட பார்ட் நம்பர், ரைட்டாக, லேப்டாப்போட பயாஸ் நம்பர். இது ரொம்ப முக்கியம். டேட்டா ரெக்கவரி பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். FW அப்படிங்கிறது ஃபர்ம்வேர் நம்பர். இந்த ஹார்ட் டிஸ்க்கு வேலை பண்ணுறதுக்கு உண்டான வோல்டேஜ் 5 வோல்ட்டு அண்டு கரண்ட்டு அப்ராக்சிமேட்டாக 1 ஆம்பியர். ஃபைன். இது ஹார்ட் டிரைவோட ஜஸ்ட் ஸ்பெக் அவ்வளோதான். நான் ஹார்ட் டிஸ்க்கை பத்திரமா எடுத்து வச்சிடலாம். மூணாவது ரேம். நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது 3 விதமான ரேம் பார்ப்பீங்க. இது வந்து DDR4, இது DDR3. இதில் ரொம்ப நேரம் நீங்கள் பார்க்குறது, நீங்கள் நினைச்சாலும் ஐ திங்க் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ரூல்ட் அவுட், வெளில போயிடுச்சு. சாம்பிளுக்கு ஒன்றே ஒன்று வச்சுருப்பேன், இருக்கா ரைட்டா. அந்த லேப்டாப்பே நம்ம பார்க்க மாட்டோம், ஏன்னா அது அவுட்டேட்டட் டெக்காக மாறிடுச்சு. DDR2ல் கட்நாட்ச் எப்படி வரும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக வரும். ஐ திங்க் ஐ டோன்ட் ஹேவ் தட் ரேம். உங்ககிட்ட இருந்த மெமரி இருக்கிற மாதிரி தெரியும். அதை இருக்கு பாருங்க, இது DDR2. ஓகே. இந்த DDR2, DDR3, DDR4க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு வித்தியாசம் இருக்கும், வோல்டேஜ் வித்தியாசம் இருக்கும். இதுக்கு 1.8 வோல்ட் சப்ளை, இதுக்கு 1.5 வோல்ட் சப்ளை. இதுலேயே எல்ராம்னு ஒன்று லேட்டராக வந்துச்சு DDR3லேயே, ரைட்டா. இதுக்கு 1.35 வோல்ட் சப்ளை. அகைன் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. DDR2க்கு 1.8 வோல்ட்டு, அதில் பாதி 0.9 வோல்ட் டெர்மினேஷன். DDR3க்கு 1.5 வோல்ட்டு, அதில் பாதி 0.75 வோல்ட் டெர்மினேஷன். DDR3Lக்கு 1.35 வோல்ட்டு, அதில் பாதி 0.675 வோல்ட் டெர்மினேஷன். அண்ட் இது DDR4ஓடது 1.2 வோல்ட்டு, அதில் பாதி 0.6 வோல்ட் டெர்மினேஷன். லேட்டஸ்ட்டு 14th ஜெனில் வர்றது DDR5, அதோட சப்ளை 1.1 வோல்ட்டு, அதில் பாதி 0.55 வோல்ட் டெர்மினேஷன். ஓகே. ஸோ இந்த மதர் போர்டில் போட்டிருக்கிறது DDR4. இந்த DDR4 ரேமுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் எப்படி காமிச்சனோ அதே மாதிரி இதனுடைய ஸ்பீட் என்ன, இதனுடைய கெப்பாசிட்டி என்ன, எல்லா டீட்டெயிலும் போட்டிருப்போம். இது 4GB, 8GB, எவ்வளோ மெகாட்ஸு, ரைட்டா. இது வந்து DDR4, 8GB கெப்பாசிட்டி, 3200 மெகாட்ஸு எஃப்எஸ்பி, ரைட்டா. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியில் வேலை பண்ணக்கூடிய மெமரி. ரேமை மாற்றும் போது இதே ஃப்ரீக்வன்சியில் தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபைன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கிறது வயர்லெஸ் லேன். ஓகே. இந்த லாக் கிளிப்பை பத்திரமா வச்சுக்கிடுங்க. மறுபடியும் இதே மாதிரி தான் போடணும், சரியா. வயர்லெஸ் லேனுக்கு 2 கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து மெயின் கேபிள், இன்னொன்று ஆக்சிலரி கேபிள். இது ரெண்டுமே எங்கேருந்து வரும் அப்படின்னா, லேப்டாப்போட ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் 2 ஆண்டனா மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ மோடம்லேருந்து அந்த ஆண்டனா ரிசீவ் பண்ணோம். அந்த ஆண்டனா இதுதான் இந்த வயர்லெஸ் கார்டுக்கு உங்களுக்கு சிக்னல் வரும். திரும்ப போடும்போது 2த்துல 1 போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வயர்லெஸ் லேன் ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் கனெக்ட் ஆகும். ஒருவேளை 2மே போடாமல் விட்டீங்க அப்படின்னா மோடம் பக்கத்துலேயே இருந்தால் கூட டிடெக்ட் ஆகாது. ஓகே. ஸோ போடும்போது அது பை மிஸ்டேக் பொலாரிட்டி மாற்றி போட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய ட்ராபேக் கிடையாது. கரெக்டாக தான் போடணும், ஆக்சண்ட் மெயினு. ஆனால் 2த்தையும் கம்பல்சரியாக போட்டுடணும். ஓகே. ஸோ இதை எடுத்துடலாம். வயர்லெஸ் லேன் அடாப்டர் எந்த லேப்டாப்லேருந்து எடுக்கிறீங்களோ அதே லேப்டாப்பில் தான் போடணும். ரொம்ப முக்கியமாக ஹெச்பி லேப்டாப்ஸில் நீங்கள் வயர்லெஸ் லேனை மாற்றி போட்டிங்க அப்படின்னா போர்டு எடுத்துக்காது. ஏன்னா அந்த வயர்லெஸ் லேனோட மேக் ஐடியை பயாஸில் எழுதியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ பி கேர்ஃபுல். இது வந்து டச் பேடோட கனெக்டடாக இருக்கிற ஜஸ்ட் ஒரு லைன். இது ஒன்றும் பெருசாக நம்ம இது பண்ண வேண்டாம், காட்டலாம் வேண்டாம். சிம்பிளி ரிமூவ் பண்ணி அப்படியே விட்டுருங்க மேலே, அவ்வளோதான். ஓகே. நவ் லெட்ஸ் கோ டு NVMe. இதுதான் இந்த லேப்டாப்போட மெயின் ஹார்ட் டிரைவ்.
அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதில் தான் கனெக்டடாக இருக்கும், இன்ஸ்டால்டாக இருக்கும். இந்த ஸ்க்ரூவையும் உள்ளே மட்டும் விட்டுறாதீங்க. இது ஜஸ்ட் ஹோல்டர், இது ஹார்ட் டிஸ்க் கிடையாது. ரைட்டா? இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் M.2 இந்த சைஸுக்கும் போடலாம், இந்த சைஸில் வர M.2வும் போடலாம், அண்டு சோட்டாவாக வர M.2வும் போடலாம். இப்போ இந்த M.2க்கு வந்து இந்த இடத்துல ஹோல்டர் எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஹோல்டர் எதுவுமே கிடையாது. அப்போ இதை நிற்க வைக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு அடாப்டர் தேவை. அதுக்காக தான் இந்த அடாப்டரை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி பிடிச்சிக்கிறோம். இப்போ இதை போட்டுட்டு இங்கே லாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது கரெக்டாக போயிட்டு மதர் போர்டில் கனெக்ட் ஆகும். வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் அல்ட்ரா ஹை ஸ்பீடில் வேலை பண்ணக்கூடியது. இதுக்கும் மேலே ஸ்பெக் போட்டிருப்பான், PCI Express Gen 4, ரைட்? வெரி லேட்டஸ்ட். இது PCI Express Gen 4 அப்படிங்கிறது இது ஆக்சுவலி 12th ஜென் இல்லையா, அதனால நிச்சயமாக லேட்டஸ்ட்டாக தான் இருக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். Gen 4 அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதே 512 Gen 2 அப்படிங்கிறத விட 1000 ரூபாய் கம்மியாக கிடைக்கும். Gen 4 கொஞ்சம் பைசா அதிகம். ரைட்டா? இது வந்து ஸ்டில் அண்டர் வாரண்டியில் இருக்கும். ஓகே, ஸ்டில் அண்டர் வாரண்டியில் இருக்கும். 512 GB கெப்பாசிட்டி. ஃபைன். OS இதில் தான் இருக்கும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும். நெக்ஸ்ட், லெட்ஸ் கோ டு தெர்மல் செக்ஷன். தெர்மல் ஃபேன். இது வரைக்கும் நான் எந்த ஒன்றையுமே ஃபோர்ஸ் பண்ணல, நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ரைட்டா? ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரூ உங்களுக்கு வராமல் ஸ்ட்ரக்அப் ஆகிட்டு நின்றுடுதுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப அதை ட்ரை பண்ணாதீங்க. WD-40 கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். WD-40 அப்ளை பண்ணும்போது மோஸ்ட்லி WD-40 அப்படிங்கிறது இன்சுலேட்டர் தான், தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் அப்ளை பண்ணும்போது பவர் இல்லாததை என்ஷூர் பண்ணிக்கோங்க. மதர் போர்டில் இருக்கிறதுலையே ரொம்பவும் டேஞ்சரான ஒரு இடம் எது அப்படின்னா, இந்த LVDS இடம் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏகப்பட்ட பேர் லாஸ் ஆகுறது இந்த இடத்துல. இந்த கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேபிள் டிஸ்பிளேலேருந்து வர கேபிள். ஓகேவா? இந்த கேபிளை எடுக்கும்போது மட்டும் 100% பவர் சோர்ஸ் மதர் போர்டில் இல்லைங்கிறத என்ஷூர் பண்ணுங்க. ஏன்னா அந்த கேபிள் கிட்ட ஹை வோல்டேஜ் 19 வோல்ட்டோ அல்லது அடாப்டர் எடுத்துடுறீங்க, பேட்டரி போட்டுறீங்கன்னா பேட்டரி வோல்டேஜ் 18 வோல்ட்டோ 100% இங்கே நிற்கும். ஒரு சின்ன தப்பு பண்ணீங்கன்னா கூட எய்தர் IO கண்ட்ரோலர் ஆர் PCH டைரெக்டாக போயிடும். ஓகே, PCH இல்லை, இதில் SOC தானே, இது வந்து கம்பைன்டு சிப்பு தானே அப்படின்னா, திஸ் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் PCH அண்ட் CPU. எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த பகுதி PCH, இது போயிடும். அப்போ இது போனாலும் கம்பல்சரியாக நம்ம கம்ப்ளீட்டாக இந்த சிப்பை தான் மாற்றுற மாதிரி ஆகும். அது ஒர்த்து கிடையாது, ஏன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். மதர் போர்டில் இருக்கிறதுலையே அதிகமான எக்ஸ்பென்சிவ் பார்ட்டு இந்த பார்ட்டு தான். திஸ் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் CPU அண்ட் PCH. அப்போ இது போயிடும். ரைட்டா? ஸோ இந்த சிப்பில் 30% PCH, மீதி இருக்கிற இந்த 70% மைக்ரோ ப்ராசஸர் CPU. ரைட்? ஸோ இதிலிருந்து தான் உங்களுக்கு சிக்னல் வரும். EDPR இருந்தாலும் சரி, LVDS-ஆக இருந்தாலும் சரி, ஏன்னா இந்த மதர் போர்டில் NVIDIA கிடையாது. ஸோ சிக்னல் இங்கேருந்து தான் வரும். அப்போ இங்கே எதுனா ஒரு சின்ன தப்பு இந்த கேபிள் கிட்ட பண்ணிங்கன்னா, ஒன்று இது அடி வாங்கும், அல்லது பின்னாடி சைடு இருக்கிற கண்ட்ரோலர் IO அடி வாங்கும், ஸ்ட்ரெயிட்டாக அடி வாங்கும். ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய இடம் இந்த இடம். இது எல்லாமே மதர் போர்டு ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அவன் போட்டிருக்கிற சேஃப்டி பேப்பர்ஸு. ஸோ திரும்பவும் அது உள்ளே போகிறது அப்படிங்கிறது நல்லது. ஃபைன். நவ் நம்ம ஹீட் சிங்க் எடுத்துட்டோம் வெளியில். ஹீட் சிங்க் பெண்ட் ஆகக்கூடாது. ஹீட் சிங்க்குக்கு உள்ளுக்குள்ளார ஒரு கேஸ் டோப் பண்ணியிருப்பாங்க. ஹீட் சிங்க் பெண்ட் ஆகி உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கேஸ் வெளில போயிடும். ஒன்ஸ் அந்த கேஸ் வெளில போயிடுச்சு அப்படின்னா இந்த ஹீட் சிங்க் வேலை பண்ணாது, புதுசாக நீங்கள் மாற்றி ஆகணும். ஹீட் சிங்க் ரொம்ப பெரிய ரோலை ப்ளே பண்ணும், ரொம்ப ரொம்ப பெரிய ரோலை ப்ளே பண்ணும். இந்த ப்ராசஸர்லேருந்து டிசிபியேட் ஆகிற ஹீட்டு கரெக்டாக, ஜென்ரேட் ஆகிற ஹீட்டு கரெக்டாக இது பம்ப் பண்ணணும், சக் பண்ணி எடுக்கும். சக் பண்ணி எடுக்கும்போது இது ஃபுல்லாக என்ன ஆகும், அந்த ஹீட்டு ஜஸ்ட்டு வேப்பர் ஆகும். இந்த ஹீட் இந்த இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த ஃபேன் கரெக்டாக ஸ்பின் ஆகும்போது அந்த ஹீட்டை வெளில தள்ளிக்கிட்டே இருக்கும்.
இந்த பைப்பு பெண்ட் ஆயிட்டாலோ அல்லது ஏர்லைன் கிராக் விழுந்துட்டாலோ அல்லது இந்த ஃபேனோட ஆர்பிஎம் ஒரிஜினாலிட்டி குறைஞ்சிட்டாலோ ப்ராசஸர் தன்னுடைய டேஸை கவுண்ட் பண்ண ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், அதுலேயே புரிஞ்சுக்கிடலாம் தெர்மல் சரியில்லைன்னு, அல்லது போர்டு ஆஃப் ஆகிடும். ஓகே, நான் இது நம்மளுடைய தெர்மல் ஃபேன். ஒரு மதர் போர்டை வெளில எடுக்கிறதுக்கு தெர்மல் ஃபேன் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் ஏன்னா அந்த ஃபேன் வந்து மதர் போர்ட்லேருந்து தனியாக தான் இருக்குது. சரியா, ஜஸ்ட் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறதுக்காக தான் இது. இந்த மாதிரி ஃபேனு, ஸ்பீக்கரு இதெல்லாம் எடுக்கும்போது ஒரு இடத்த ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் கவனிக்கணும். அது கனெக்ட் ஆகிருக்கிற அந்த இடம் இங்கே வந்து கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா கூட அந்த ஃபேனோட ஸ்மார்ட் கேபிள்ஸு கட் ஆகிடும். இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் ஃபேன். நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற ஃபேன் மாதிரிலாம் வேலை பண்ணாது, ஸ்மார்ட்டாக வேலை பண்ணுவோம். இதை ஸ்மார்ட்டாக மாற்றுறது கண்ட்ரோலர் ஐஓ. இதனுடைய ஆர்பிஎம் வேரியபிள் இருக்கும். ஓகேவா, அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸர் ஹீட்டை ஜென்ரேட் பண்ணணும். எதுக்காக ஹீட் அங்கே வேரி ஆகுது அப்படின்னா அதனுடைய கரண்ட் வேரி ஆகும். கரண்ட் வேரி ஆகிறதுக்கு காரணம் டிஎம்ஐ வேரி ஆகும். டிஎம்ஐ வேரி ஆகிறதுக்கு காரணம் நம்ம கொடுக்குற ஜாப். இதான் வந்து சீக்வன்ஸு. அப்போ டைமுக்கு ஏற்ற மாதிரி ஐஓ கண்ட்ரோலர் இந்த ஃபேனை ஹேண்டில் பண்ணுவோம். சம்டைம்ஸ் 0ல் வைக்கும், சம்டைம்ஸ் ஹை ஆர்பிஎம்மில் வைக்கும், சில டைமில் மிட் ஆர்பிஎம்மில் வைக்கும். ஓகே, ஸோ இதை கட்டும் போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஈக்குவலாக நீங்கள் வெளில எடுத்தீங்க அப்படின்னா பெட்டர். கொஞ்சம் அவசரப்பட்டீங்கன்னா இது வந்து நியூ மதர் போர்டு, அதனால இதெல்லாம் அது நடக்க வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் ஓல்டு மதர் போர்டில் இந்த இடத்துல ஹீட்டு பட்டு ரொம்ப வீக்காக இருக்கும் இந்த இடமெல்லாம். அதில் நீங்கள் டக்குன்னு அவசரப்பட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, ஃபேன் எப்போவுமே இந்த மாதிரி நீட் அண்ட் குட்டாக இருக்கணும். நீங்கள் ஃபேனை ஸ்பின் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்மூத்தாக ரன் ஆகணும். இதுவே தப்பு, ஆக்சுவலி இந்த மாதிரி நிற்கக்கூடாது. இது தப்பு, இந்த மாதிரி நிற்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நிற்கக்கூடாது, இது தப்பு. ஃபேன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக லேண்டிங் ஆகும். நான் உங்களுக்கு ஒரு ஃபேன் இருந்ததுன்னா காமிக்கிறேன், ஒரே நிமிஷம். சரி, இந்த ஃபேனை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் மறுபடியும் ஸ்பின் பண்ணுற பாருங்க. நோ, இது தப்பு. இப்போது இந்த ஃபேனை பாருங்கள், இந்த ஃபேனை பாருங்கள். சரி, ஓல்டு ஃபேன் இதுதான் கரெக்டு. ஓகே, இது கிராஜுவலாக டவுன் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கிராஜுவலாக டவுன் ஆகுது. ஆனால் இது ஸ்டக் ஆகுது, எங்கேயோ ஸ்டக் ஆகுது, எங்கேயோ டக்குன்னு பிடிக்குது. ரைட்டா? ஸோ இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடம். ஒரு வேளை ஃபேன் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகுதுன்னா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா யூஎஃப்ஐ பயாஸில் ஃபேனில் எதுனா சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட பயாஸ் திட்டிட்டோம் நம்ம, அதனால் அங்கேயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டா? பயாஸில் சொல்லிடுவோம். நோ, இது ஐஓவோட கனெக்டடாக இருக்குது. இந்த இன்புட் அவுட்புட் போர்ட்டோட ஃபைன், இந்த இன்புட் அவுட்புட் போர்ட்டோட கனெக்டடாக இருக்கிற கேபிள். எல்லா கேபிளையுமே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு வேளை கேபிள் கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப இந்த கேபிள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ பி கேர்ஃபுல். ஐஓ கண்ட்ரோலர்லேயோ போர்ட்லேயோ கை வைக்கும்போது ஒன்று செப்பல் போட்டுக்கோங்க, அல்லது இஎஸ்டி பேண்டு போட்டுக்கோங்க, அல்லது அட்லீஸ்ட் உங்களுடைய கால் எர்த்தில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஹிஞ்சு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க அல்லது ஸ்க்ரீனை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் முடிச்சுட்டு போர்டு ஆன் பண்ணும்போது டெட் ஆகிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரியே கிடையாது. போர்டு ரொம்ப சென்சிட்டிவ். போர்டு ரொம்ப 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 சென்சிட்டிவ். நியூ பார்ன் பேபியோட ஸ்கின்னு எந்த அளவுக்கு சென்சிட்டிவோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவ் போர்டு. நீங்கள் இஎஸ்டி பேண்ட் இல்லாமலோ அல்லது காலை தரையில் வச்சுக்கிட்டோ செப்பல் போடாமலோ நீங்கள் சார்ஜர் ஐசியை தொட்டு பாருங்கள், சார்ஜர் ஐசி ஹீட் ஆகும். சில சார்ஜர் ஐசி நல்லா ஹீட் ஆகும். ஸோ உங்களுடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் நம்மளை நம்பி கொடுத்துருக்குற இந்த போர்டோட பாதுகாப்பும் முக்கியம். ரைட்டா? ஸோ ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு. Now this is the keyboard, internal keyboard. கீபோர்டை டிட்டாச் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் இதில் கனெக்டடாக இருக்கிற ஹார்ட்வேர் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த இடம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் எடுக்கிறேன். எஸ், இந்த இடம். ஓகே, இது வந்து டிஸ்பிளே போர்ட்டு. ஸோ டிஸ்பிளே போர்ட்டை எடுக்கும்போது உங்களுக்கு எந்த டூல் கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த டூல் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப ஜென்டிலாக இருக்கட்டும் வேலை. ரைட்டா? எந்த இடமா இருந்தாலும் ஜஸ்ட் ஜென்டிலாக இருக்கட்டும் வேலை, அவ்வளோதான். ஃபோர்ஸ் ஆகவே ஆகாது மதர் போர்டு, அவ்வளோதான். அண்ட் இம்மிடியேட்டாக அதை லாக் பண்ணிடுங்க. அப்போ சேஃபாக இருக்கும். இது நம்மளுடைய டிஸ்பிளே கேபிள். ரைட்டா? இது இடிபி டெக்னாலஜி. இந்த மாதிரி வர்றது இடிபி டெக்னாலஜி.
நிச்சயமாக இந்த இடத்துலலாம் டேப் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணும்போது. ஓகே, பட் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனுக்கு போகிற எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை சும்மா விட்டுறாதீங்க. நிறைய பேர் பண்ணுற இன்னொரு தப்பு சொல்கிறேன் பாருங்கள், நிறைய பேர் பண்ணுற இன்னொரு தப்பு சொல்கிறேன் பாருங்கள். சரி, இது வந்து டிஸ்பிளே கேபிள். இந்த கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது போர்டுக்கு போயிடும். ஓகேவா, இதை போட்டுருவீங்க. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஸ்க்ரீனுக்கு போகணும். ஓகே, இப்போ நீங்கள் இதை போர்டில் போட்டுட்டு ஸ்க்ரீனில் கனெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் கனெக்ட் பண்ணுறீங்க. இது ஸ்க்ரீனில் கனெக்ட் பண்ணி இப்படியே இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. இந்த கேபிள் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு லாக் ஆகிடுது. ஸோ சேஃப். அகைன் நல்லா கேட்டுக்கோங்க, மதர் போர்டில் இந்த கனெக்டரில் ஹை வோல்டேஜ் 19 வோல்ட் அல்லது பேட்டரியோட வோல்டேஜ் என்னவோ அந்த வோல்டேஜ் நிச்சயமாக லைவாக இருக்கும். ரெண்டுத்தில் எதுனா ஒரு பவர் சோர்ஸ் இருந்ததுன்னா அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல 19 வோல்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த கேபிளை எடுத்துகிட்டு வந்து இதில் போடும்போது அந்த 19 வோல்ட்டு மேலே ஏறும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதுக்கு பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அடாப்டர் கொடுத்த உடனே நடக்கும். பேட்டரி இருக்கும்போது நடக்கும். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல இந்த 19 வோல்ட்டு ஏறும். 19 வோல்ட்டு ஏறி இந்த கேபிளில் வரும்போது இந்த கேபிள் இதோட இன்னொரு எண்டு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு லாக் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை கிடையாது. அல்லது ரொம்ப பிரில்லியண்ட்டாக இது வெளியில் இருக்கும்போது ஒரு டேப்பு மேலே அடிச்சிடுறோன்னா அப்பவும் பிரச்சனை கிடையாது. இது எதுவுமே பண்ணாமல் இந்த இடத்துல போட்டுட்டு கேபிளை நீங்கள் வேறு எங்கேயாச்சும் இந்த மாதிரி போட்டு அது போயிட்டு ஒரு ஸ்க்ரூ டிரைவரில் இந்த மாதிரி படுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பேட் டைம். ஏதாச்சும் ஒரு கண்டக்டரில் இந்த மாதிரி போய் பட்டுடுதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக அந்த அடி எங்கே விழும் அப்படின்னா போர்டுக்கு விழும். நான் சொல்கிறது புரியுது இல்லையா? ஒரிஜினலாக என்னன்னா இந்த கேபிளே மதர் போர்டுக்கு மேலே படக்கூடாது. The true fact is இந்த கேபிள் ஒரு கண்டக்டர். இந்த கேபிளோட இந்த பக்கமும் அப்படியே இந்த கார்னர்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இது ஒரு கண்டக்டர். இதுவே மதர் போர்டில் இப்படி படக்கூடாது, மேலே வந்து படக்கூடாது. ஸோ எல்இடிஎஸ் செக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இடம். எப்போவுமே சர்வீஸ் பண்ணும்போது அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே, முக்கியமாக ஸ்க்ரீன் ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஃபைன், இது எடுத்தாச்சு இல்லையா? அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருக்கிறது பாருங்கள், இது இந்த 19 வோல்ட்டு டிசி கேபிள். இதையும் வந்து ரொம்ப ஜென்டலாக புல் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப ஜென்டலாக புல் அவுட் பண்ணிடலாம், ஈஸியாக வந்துடும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. சரி, ஃபஸ்ட்டு இதை நம்ம கம்ஃபர்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அந்த கேபிளை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் 2 கார்னர்லேயும் தள்ளிங்க அப்படின்னா அது ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இந்த இடத்துல டாட் வைக்கிறாங்க அப்படின்னா அது டாப்பில் வரணும்னு அர்த்தம். உல்டாவாக போட்டுறக்கூடாது, போட முடியாது. ஒரு வேளை போர்டை மேலே வச்சு பண்ணும்போது அந்த தவறு நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்போவுமே கேபிளுக்கு மேலே இந்த மாதிரி டாட் வைக்கிறோம் அப்படின்னா அது டாப்னு அர்த்தம். ஓகேவா? இதில் வைக்க மாட்டாங்க, காரணம் என்னென்னா இதை உல்டாவாக போட முடியாது நம்ம. பட் இது வந்து வாய்ப்பு உண்டு. அதனால் எப்போவுமே அந்த இடத்துல நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபைன், now let's remove the hinges. ஸோ இந்த சைடு ஹிஞ்சி போர்டை விட்டுடுச்சு, இந்த பக்கம் ஹிஞ்சிக்கும் போர்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு போர்டை ஆன் பண்ணி டிஸ்பிளே பார்க்கறதுக்கோ அல்லது சர்வீஸ் பண்ணுறதுக்கோ இந்த போர்டு இருக்கணும்னு அவசியமாக இல்லை. இது ஒரு டாட்டர் போர்டு, இதுதான் மெயின் போர்டு. இது ஒரு கனெக்டிங் போர்டு. பவர் பட்டனே இதில் வந்தாலும் நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா? மதர் போர்டை ஐஓலையே செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரைட், நான் இது ஸ்பீக்கரோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 4 வயரு இதையும் எடுத்துக்கிட்டு நான். இப்போதைக்கு மதர் போர்டில் எந்த ஓல்டுமே கிடையாது. நான் போர்டை பேனலோட பிடிச்சிருக்கிற 4 ஸ்க்ரூவையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ ஸ்க்ரூ மாற்றி போடக்கூடாது. ஒருவேளை ஸ்க்ரூ மாற்றி போட்டிங்க அப்படின்னா அது பேக் சைடில் வெளில வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு.
என்ன இது வந்து 3 விதமான சைஸில் வரும் ஸ்க்ரூஸு. சரி, இப்போ எடுத்துருக்கிற ஸ்க்ரூஸை மட்டுமே நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், சும்மா பாருங்கள். இப்போ என் கையில் இருக்கிற ஸ்க்ரூஸை மட்டுமே நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், சும்மா பாருங்கள். ஒரே சைஸில் இருக்காது, தெரியுது இல்லையா? ஒரே சைஸில் இருக்காது, ஒரே சைஸில் வராது. மதர் போர்டை பிடிக்கிறதுக்கு ஒரு சைஸ் போடுவான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் சோட்டா, இதெல்லாம் ரொம்ப குட்டி, இது பெருசு, இது வேறு சைஸு. ஸோ ஒரே மதர் போர்ட்லேயே அல்லது ஒரே லேப்டாப்லேயே 3 விதமான சைஸ் வரும், மாற்றி போட்டுறக்கூடாது. டிஸ்மேண்டில் பண்ணும்போது நல்லா ஜாக்கிரதையாக கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் அசம்பிள் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக போயிடும். ஓகே, நவ் போர்டு வெளில வந்துருச்சு. இப்போ இது வெளில வந்துருச்சுன்னா அவ்வளோதான். ஆக்சுவலி ஒரு லேப்டாப்பை வந்து ஏபிசிடின்னு பிரிப்பாங்க. ஓகே, ஒரு லேப்டாப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது கீபோர்டு, டச் பேடு, பாட்டம், ஸ்க்ரீனு, டாப்பு. இது ஏ, இது பி, இது சி, இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது டி. அண்ட் இந்த ஹிஞ்சஸ் இருக்குது பாருங்கள், இது ஹெச். ஹெச் ஸ்டாண்ட் ஃபார் ஹிஞ்சஸ். அப்போ ஏபிஹெச்னு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது சொல்கிறாங்க அப்படின்னா ஏபியோட சேர்ந்து ஹிஞ்சஸும் டிஃபால்ட்டாக வரும்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் வேணான்னாலும் அந்த ரேட்டு தான் கொடுப்பாங்க. ரைட்டா? ஏபிஹெச்னா ஹிஞ்சஸோட சேர்ந்து வருதுன்னு அர்த்தம். ஃபைன். ஸோ இப்போ இது இந்த போர்டை வெளில எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஹிஞ்சஸ் எல்லாம் பிரிஞ்சிச்சு இல்லையா, ஏபி தனியாக போயிடும், சிடி தனியாக போயிடும். நீங்கள் ரொம்ப ஜென்டலாக எடுத்துடலாம். இந்த பக்கமாக இருக்கிற ஹிஞ்சஸை எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், இது வந்துடும், இது தனியாக வந்துடும், இந்த பிளேட்டு தனியாக வந்துடும், அண்டு ஸ்க்ரீன் அண்டு டாப் வந்து தனியாக வந்துடும். ஒருவேளை ஸ்க்ரீனை மாத்திரம்னா இந்த பெசல் மட்டும் உரிச்சிட்டு ரைட்டாக ஸ்க்ரீனை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட அடுத்த வீடியோவில் நான் அதையும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஒரு சிப் லெவல் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த போர்டு வெளில வரணும். இந்த போர்டை வெளில எடுக்கிறதுக்கு முன்னாடி ரைட்டாக இந்த ஹார்ட்வேரை ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ஜாக்கிரதையாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். போர்டை வெளில எடுக்கிறது மேட்டர் கிடையாது. ரைட்டாக நீங்கள் ரொம்ப ரக்கடாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கூட போர்டு வெளில வந்துடும். பட் ஹார்ட்வேர் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கும் நாம தான் பொறுப்பு. ஓகே, திஸ் மதர் போர்டு மேனுஃபேக்சர்டு பை காம்பல் எலக்ட்ரானிக்ஸ். போர்டோட பார்ட் நம்பர் LAL941P ரிவிஷன் 1.0. போர்டோட மேனுஃபேக்சரிங் டேட்டு 21 April 2022. ஓகே, ஸோ இது போர்டோட ஸ்பெக்கு. இதை வச்சு தான் இதோட ஸ்கிமேட்டிக் எடுக்கணும், போர்ட் வியூவர் எடுக்கணும், பயாஸ் எடுக்கணும், எல்லாமே இதை வச்சு தான் எடுக்கணும். ஓகே, ஸோ இதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயணம். மறுபடியும் போர்டை சர்வீஸ் பண்ணிவிட்டு என்ன ரூட்டில் எடுத்தோமோ அதே ரூட்டில் தான் திரும்பவும் எல்லா ஹார்ட்வேரும் உள்ளே போகணும். எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஃபைன், அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.